வெல்கம் டு அகல்யா அண்ட் தியா. கோகோனட் மில்க் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரைஸ் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ஒயிட் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையில் 2 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிக்கன் இந்த மசாலா ஆயிலோட நல்லா குக் பண்ண பிறகு 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 3 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால இது கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான கோகோனட் மில்க் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பி சேஃப் ஆல்.